வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எதுக்காகனா நம்ம சேனல் ஏதோ 350 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அது இப்போவும் சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்கிறத தாண்டி உறவுகள்னே நான் சொல்லலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பைக் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோ மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கேன். எப்படின்னா, பாதி இது நான் இங்கே சொல்லிடுவேன், பாதி மோட்டோ லாகில் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுத்துட்டேன். இந்த வீடியோ அடுத்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். பைக் வாங்கின ஒரு எக்ஸ்பீரியன்ஸையோ அந்த இடத்துல எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றதே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க. அதேமாதிரி நீங்கள் என்ன பைக் வாங்கினீங்க, நீங்கள் என்ன பைக் வச்சுருக்கீங்கன்றதே கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ ஓகே கேஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஓகேங்க, எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நம்மக்கிட்ட என்ன பைக் இருக்குன்னு. நம்மக்கிட்ட பஜாஜ் பல்சர் NS 200 BS6 மாடல் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் NS ஃபஸ்ட்டு எப்படி எனக்கு NS மேலே கிரேஸ் வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து 10th படிச்சுட்டு இருந்தேன். சம்திங் 10th படிக்கும்போது அட்வர்டைஸில் எல்லோ கலர் NS BS3 எல்லோ NS எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா BS6 கப் BS4ஓட அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வரவே கிடையாது. எல்லோ கலரில் மாடல் வரவே கிடையாது. நான் NS அந்த BS6 எல்லோ கலர் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஆசையிலேயே இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் NSோட அந்த எல்லோ கலர் மாடல் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா. அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்து அங்கே ஸ்டெண்ட்டு பண்ணுற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்து க்ரேஸ் ஆகி அதுக்கப்புறம் அது லுக்கு பிடிச்சி அதை பர்ஃபார்மன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸாஸ்ட் நோட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரொம்ப ஒரு தனிப்பட்ட ஒரு பஜாஜ்ன்றதை தாண்டி அந்த NSன்ற ஒரு க்ரேஸ் அதிகமாச்சு எனக்கு. ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் எல்லாட்டையும் சொல்லி NS வாங்க போகிறேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், எனக்கு அப்படி அந்த வண்டி இப்படி அப்படின்னுவேன். ஆக்சுவலியாக அதெல்லாம் பெரிய கதைங்க. வாங்குவேனான்ற ஐடியாவும் எனக்கு அப்போ தெரியல. ஏன்னா நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். நான் பைக் வாங்குறதுக்குள்ள எத்தனையோ வருஷம் இருக்குது, அங்கிட்டிருந்து ஒரு 4 வருஷம் இருக்குது. ஆனால் வாங்குவேனாலாம் தெரியும். ஆனால் ஒரு ஆசை இது எல்லாருக்குமே இருக்கும். ஒரு பைக் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த எல்லா ஆசையும் வந்துடும். பைக் இப்படி இருக்கணும், நம்ம பைக் வாங்கி அப்படி போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், நம்ம இது ட்ரை பண்ணணும், அது ட்ரை பண்ணணும், வண்டியை இப்படி மாடிஃபை பண்ணணும், வண்டி இப்படி பார்த்துக்கணும், அப்படி அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். நானும் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்களும் இருந்தாலும் சரி, அது வரதான் செய்யும். எனக்கும் அந்த மாதிரி ஒரு 10th படிக்கும்போது நான் அந்த மாதிரி நிறைய ஆசை வந்துருச்சு. NSனால் அவ்வளோ பிடிக்கும். அதில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பைக் வாங்கினா பிடிச்ச பைக் மாடிஃபை பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு வந்து மாடிஃபை பண்ணுறதுன்னு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து நம்ம பண்ணுவோம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக. நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு மாடிஃபை பண்ணுவோம், யாரும் பண்ணாத அளவுக்கு. ஆனால் எனக்கு என்னென்னா, NSல வந்து ஸ்டாக்லேயே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு எதுக்குங்க மாடிஃபை பண்ணணும் சொல்லுங்கள்? எல்லாமே நல்லா இருக்குங்க. எனக்கு இப்போ வரைக்குமே எனக்கு NS வந்து இது மாற்றணும், எல்லாம் சொல்ல பம்பர் மாத்திராண்டுவானுங்க, எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று மாற்ற. பின்னாடி டெய்ல் வந்துருக்கும்ல, அந்த டெய்லை திருப்பி போடு, இதை இப்படி திருப்பி போடுன்றா. எனக்கு அது தோணவே இல்லை. ஏன்னா அது லுக்கே அவ்வளோதாங்க. எதுக்கு அதை மாடிஃபை? அது பார்க்கணும், அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பைக் வந்து. லிட்ரலி எனக்கு ரொம்ப 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 பிடிக்க ஆரம்பிச்சு. நான் வீட்டிலலாம் உட்காந்து எங்கள் அப்பா ஃபோனில் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் பார்ப்பேன். நைட்டெல்லாம் வந்து NS 200 போட்டு அந்த ஃபோட்டோலாம் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. வாங்கினா NS தான் வாங்கணும், நம்ம எப்படியானாலும் NS வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே இருந்தேங்க. வீட்டில் பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன், எனக்கு பைக் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ ஆரம்பிச்சிச்சுங்க வீட்டில் ஒரு சண்டை. வாங்கி தர மாட்டேனே சொல்லிட்டாங்க. பைக்குன்னு கிடையாது, NS வாங்கி தர மாட்டேனே சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி? ஓகே கேஸ், நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். எதில் விட்டோம் அப்படின்னா, ஏன் பைக் வாங்கி தர மாட்டேன் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஃபஸ்ட்டு ரீசன் அதோட சிசி 200 சிசின்றோடனே வீட்டில் ஷாக்கு. 200 சிசி வச்சு நீ என்ன பண்ண போகிற? ரேஸ் ஓட்ட போகிறியா? என்ன சொல்கிற? ரோட்டில் வந்து பந்தயம் போட போறியா? அப்படி வண்டியை தூக்கிட்டு ஓட்ட போறியா? அப்படிலாம் எங்கள் வீட்டில் சரியான ஒரு சண்டைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப திட்டுனாங்க. இந்த பைக்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஃபிக்ஸடாக இருந்துட்டேன், வாங்கினா NS தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்லேயே இருந்துட்டேன். ஏன்னா எனக்கு அது அவ்வளோ பிடிக்குங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது நான் ஓட்டுனது கூட கிடையாது. ஆனால் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் அந்த விஷயத்தில். அந்த பைக்குக்காக நான் எத்தனை பேர்கிட்ட போய் எனக்கு கெஞ்சிருக்கேன்றது எனக்கு தெரியும். அதை பற்றிலாம் பேச வேணாங்க, அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சேடான ஸ்டோரி. ஸோ யோசிச்சு பாருங்கள், நம்ம அந்த பைக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்ததில்ல, ஓட்டுனது இல்லை, அது ஃபீல் பண்ண. ஆனால் அதை பற்றின ஒரு ட்ரீமெல்லாம் இருக்குது நமக்கு. அந்த வண்டி வந்து நமக்கு இப்படி இருக்கணும், அந்த வண்டி கூட நம்ம இப்படி பேசணும், இப்படி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் எடுத்துகிட்டு உனக்கு அதை வாங்கி தர மாட்டேன், அது நீ வாங்கினா இப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தாங்க. உண்மையை சொன்னால் ரொம்ப பயந்தாங்க வீட்டில். ஏன்னா வீட்டுக்கு ஒரே பையன்றதுனால ரொம்ப பயந்தாங்க. வாங்கி தர மாட்டேன் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான மைண்டில் தான். அப்பாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, வாங்கியே தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி. நானும் விட்டுட்டேங்க. நான் அடுத்து பைக் பேச்சு எடுக்கிறதே வீட்டில் நான் கேட்கவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்களா மேகத்தை, நான் டக்குன்னு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவேங்க. அப்படி தான் வீட்டில் யோசிச்சுட்டு
ஸ்ப்ளெண்டர் எடுத்துறேன்னு சொன்னாங்க. எனக்கு ஸ்ப்ளெண்டர் பிடிக்கும், ஆனால் எனக்கு வேணாம் அப்படின்ட்டேன். அப்புறம் வந்து பல்சர் 180 எடுத்துறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். அப்போ நான் அப்பாட்ட கிளியராக சொல்லிட்டேன், அப்பா எனக்கு எந்த பைக்கும் வேணாம், நான் வாங்கினா NS தான் வாங்குவேன், இப்போ வாங்கலனாலும் பரவாயில்ல, நான் காலேஜ் முடிச்சு நான் வாங்கிக்கிறேன், எனக்கு பைக் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேங்க. அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று நடந்துச்சு. அதனால் நான் இன்ன வரைக்கும் அது கனவு மாதிரி தான் இருக்குது, எனக்கு கனவு மாதிரி தான் இருக்குது. நான் NS புக் பண்ண போனேன்னா எனக்கு தான் நான் பைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லிட்ரலி அந்த எனக்கு நம்மளாம் போய் பைக் புக் பண்ணோம், நம்ம அப்பாவை வாங்கி கொடுத்தாங்க, நம்ம வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு எனக்கு. அந்த ஃபீல்டெலாம் எனக்கு லிட்ரலி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஹாப்பியாக இருக்கிறத தாண்டி ஒரு கனவுல மிதந்தேன். நம்ம பைக் எடுக்க போகிறோமா, நமக்கு NS 200 நம்ம வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட்ஸில் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி நைட். அப்போ திடீர்னு அந்த வந்து விஷயம் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்லணும்னா, சடனாக நடந்துச்சுங்க. டக்குன்னு நீ ஃபோன் அடித்தாங்க, எங்கே இருக்க என்ன இருக்குன்னு கேட்டாங்க. கேட்டுட்டு நீ கிளம்பிங்க வா அப்படின்னு சொன்னாங்க. நான் போனேன், மாமா கூட வண்டியில் ஏறி போ அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்போ மாமா கூட வண்டியில் ஏறி போனேன். எனக்கு எங்கே போகிறோம் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்குள்ள ஒரு தாட் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஒன்று கேட்டிருக்கீங்க அப்பா கிட்ட, ஆனால் அப்பா நம்ம அந்த டைம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. மேபி அவங்கக்கிட்ட காசு இருக்காது. ஆனால் சடனாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு இங்கே வா, என்ன ஏது எதுவுமே சொல்ல, இங்கே வா வந்து அப்படி வா அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு தாட் வரும்ல, ஒரு வேலை இருக்குமோ, ஒரு வேலை, அந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம அப்பா ஏதோ பிளான் பண்ணிட்டாரு, ஓகே நம்ம அது என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யதார்த்தமாக மாமா எங்கே மாமா போகிறோம் அப்படின்னு நான் நார்மலாக கேட்டேன். என்ன மாப்பிள்ள உனக்கு தெரியாதா அப்படின்னாங்க. என்ன மாமா தெரில மாமா, அப்பா அவங்க கூட போச்சோன்னாங்க, அவ்வளோதான் மாமா. மாப்பிள்ள அப்பா அப்படி உங்களுக்கு பைக் புக் பண்ணோன்னே எனக்கு பின்னாடி நான் உட்காந்துருந்தேன். ஆனால் எனக்கு உட்காந்து பறக்கிற மாதிரி அப்படியே சிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன வண்டின்னு கேட்பேன் அப்படின்ட்டு. என்ன மாமா வண்டி அப்படிங்கிறது. அப்பா உங்களை எம்டி எடுக்க சொன்னாங்க மாப்பிள்ள, நீங்கள் எம்டி எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ எம்டி பிடிக்கும் ஆனால் எனக்கு வேணாம். ஏன்னா நம்ம ட்ரீம் பைக் எது, NS 200. ஸோ நம்ம எங்கே போகணும், பஜாஜ் ஷோரூம் போகணும். ஸோ நான் நேராக பஜாஜ் ஷோரூம் போயிட்டேன். இங்கே திருப்புங்க பஜாஜ் ஷோரூமுக்குன்னு திருப்பி இந்த இதுலேருந்து நான் மோட்டோ லாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா அங்கே நான் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்கேன். ஸோ ஓகேங்க, இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். மிச்சத்தை நான் மோட்டோ லாகிங்கில் சொல்கிறேன். ஏன்னா நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் உண்மையிலேங்க நம்ம ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பைக்கை, அதை வந்து நம்ம கூட ஒரு பர்சனலாக கனெக்ட் ஆகிருப்பான். நம்ம கஷ்டத்துலேயும் சரி, நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது சரி, நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம கூடயே தான் இருக்கும். நம்ம வந்து அதை திட்டுனாலும் நம்மளை கோவப்படாது. நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு நம்ம பர்சனல்ஸில் கனெக்ட் ஆகிருக்க ஒரு பர்சன் தான். நான் எப்போவுமே பைக்காக என்றைக்கும் பார்க்கேன். அது ஜஸ்ட்டு மிஷின் கிடையாது. நம்ம கூட கனெக்ட் ஆகிருக்க ஒரு பர்சனல் சோல். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம கஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நம்ம கூட எல்லா இடத்துலையுமே அது கனெக்ட் ஆகிருக்குங்க. அவங்களுக்கு புரியும். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து தெய்வமாக வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களோட ஒர்க்லேயும் சரி, அவங்களோட க்ரோத்லேயும் சரி, அந்த பைக் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்விக்கி ஓட்டுற அண்ணாவாக இருக்கட்டும், ஜொமேட்டோ ஓட்டுற அண்ணாவாக இருக்கட்டும். அதனால தாங்க சில பேருக்கு வந்து பைக்னால அவங்க லைஃப்லேயே அவங்க ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. நம்மளும் அந்த தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு NSஓட நம்ம நிப்பாட்ட முடியும். எனக்கு வந்து என்னோட ட்ரீமே பெரிய ட்ரீமுங்க. எனக்கு சூப்பர் பைக்ஸ்லாம் வாங்கணுன்ற ஆசைலாம் நிறையா இருக்குது. எனக்கும் சூப்பர் பைக்ஸ் வாங்கணும், நம்ம வீட்டு வாசலில் நிப்பாட்டணும், அந்த மாதிரி நிறைய ஆசை இருக்குது. நான் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? பை. ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எதாவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு அந்த ஃபீல் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த மூமெண்ட் வந்து எனக்கு. ஏன்னா வாங்கியே தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தவங்களே எனக்கு கூப்பிட்டு போய் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஓகே, எல்லா ப்ராசஸும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே பைக்குக்கான ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கப்போ நான் அப்போ தான் இந்த பைக் வந்து அப்போ தான் லான்ச் ஆகுது. 2023 தான் இந்த மாடல், அதாவது USD போர்க்கோடையும் இந்த கியர் இண்டிகேஷன் அலகேஷனோட அப்போ தான் வந்து லான்ச் ஆகுது. நான் யதார்த்தமாக உங்ககிட்ட இந்த மாதிரி எனக்கு இந்த பைக் வேணும், இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு 1 day ஆகும் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 1 dayலாம் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் ஆக்கிட்டாங்க. ஒரு 1 வீக் ஒரு 1.5 week ஆக்கிட்டாங்க கிட்டத்தட்ட. நானும் வெயிட் டெய்லியும் ஃபோன் பண்ணுவேன், டெய்லியும் சரிங்க நான் அப்புறம் வரேன். ஸோ அப்படி சொன்னோடனே ரைட்டு, அப்புறம் நம்ம இந்த பைக்கை புக் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த பைக்கை டேரெக்டாக புக் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டேன். அமௌண்ட் கட்டி எல்லாமே முடிச்சுட்டு எப்போ பைக் வருண்டப்போ தாங்க ஒரு வாரம் இழுத்துட்டாங்கங்க. இந்த இப்போ வந்துடும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இழுத்துட்டாங்க. நானும் ஃபோன் அடிச்சுனே இருப்பேன் டெய்லியும், வந்துருச்சாக்கான்னு. அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. கரெக்டாக ஒரு 4 மணி பக்கம் இருக்கும், 4 மணி 3:30 பக்கம் இருக்கும். ஃபோன் பண்ணி வாங்க வந்து வண்டி எடுத்துக்கோங்க, பைக் வந்துருச்சு அப்படி சொல்லி.
போனால் அங்கே ஏதோ அப்போ வந்து இந்த ஸ்டாலின் வராருன்னு சொல்லிட்டு அந்த ரோடை பிளாக் பண்ணி வச்சதுனால ட்ரெக்கையும் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க போல். அதனால் வண்டி எடுக்க லேட் ஆகும், நீங்கள் நாளைக்கு கூட வந்துடுங்க அப்படின்னா. இன்றைக்கி 10 மணி ஆனாலும் நான் இங்கேக்குள்ளேயே படுத்துக்கிறேன், என்னை வண்டியை மட்டும் கையில் கொடுத்துருங்கன்ற மாதிரி. ரைட்ரா அப்படின்ட்டு நான் அங்கனே உட்காந்துட்டேன். அப்புறம் ஒரு 5:30 பக்கம் வண்டி வந்தோடனே ஃபஸ்ட்டு மதுரையில் கோயம்புத்தூர் பிரான்ச்சில் மெயின் பிரான்ச்சஸில் நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த பைக் எடுத்தது NS200. ஆனால் அதுக்கான அப்ரிஷியேஷன் அவங்கக்கிட்டேருந்து எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. மார்ச் 25, 2023 கரெக்டாக 6:20க்கோ 25க்கோ நம்ம ஜியாவை நான் அப்போ தான் டெலிவரி எடுத்தேன். அந்த டைம் லிட்ரலி நான் வானத்துக்கு பூமிக்குண்டுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீலு. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, எப்படின்னா நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சின்னூண்டு பாலம் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த சின்னூண்டு பாலத்தில் நான் சைக்கிளில் வரும்போது நான் அப்படியே நின்று பார்ப்பேன். நம்ம வீடு இருக்கணும், நம்ம வீட்டுக்குள்ளே NS200 நிற்கணும், நம்ம தூங்கி எந்திரிச்சோடனே அதை பார்க்கும்போது அதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. பைக்கை நைட்டு எடுத்துகிட்டு வரேன், வீட்டை நிப்பாட்டுறேன். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே கிடையாது எனக்கு. எப்படா காலையில் ஆகும், எப்படா வண்டியை தொடச்சி திரும்பி எடுத்துகிட்டு போய் ஓட்டுவோம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தேன். காலைல அப்புறம் தூங்கினோடனே காலைல எந்திரிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டே எங்கள் அம்மாவை கதவை சுரக்க சொல்லிட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்க்கையில் என் ஜியா என் முன்னாடி இருந்தா. லிட்ரலி இப்போ என் கண்ணெல்லாம் கலங்குது. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் NS200 நம்ம ஜியா அப்படின்றத தாண்டி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போவுமே அந்த மூமெண்ட் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு. நான் வந்து பிளான் பண்ணி பைக் எடுக்கல, எதுவும் இல்லை. போனே டக்குன்னு புக் பண்ணேன், எடுத்து அந்த மாதிரி தான். அது வந்து ஒரு ட்ரீமாகவே இருந்துச்சு. நான் எனக்கு நைட்டு ஃபுல்லாக அப்படியே பார்க்குறேன், எப்படா விடியும் பைக் எடுத்து ஓட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்லவா வேணும், ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன் அந்த இடத்துல. அப்புறம் காலைல எழுந்திரிச்சோடனே பைக்கை பார்க்குறது, எழுந்திரிச்சி தொடப்பேன், கழுவுவேன், எல்லாமே பண்ணுவேன். கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். இப்படின்னா இப்படி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். இப்போ வரைக்குமே நானும் ஜியாவும் பார்த்துட்டிங்கன்னா நான் என்றைக்குமே பைக்காக பார்க்க மாட்டேன். இதை வந்து நான் என்றைக்குமே ஒரு மிஷினாக நான் இதை மதித்ததே கிடையாது. எனக்கு ஒரு தம்பியோ, எனக்குன்னு ஒரு பர்சனலாக ஒருத்தவங்க கனெக்ட் ஆகிருப்பாங்கள்ல, அவங்களில் ஒருத்தனாக தான் நான் இவனை பார்க்குறேன். ஏன் அப்படி பார்க்குறேன்னா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மென்டலி டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இவளை எடுத்துகிட்டு ஒரு குட்டியாக ஒரு 10-15 கிலோமீட்டர் போனால் போதும், எனக்கு லிட்ரலி அந்த இடத்துல நான் ரொம்ப ஹாப்பியாகிடுவேன். எனக்கு எந்த ஒரு கவலை கஷ்டம் எதுவுமே அந்த இடத்துல தெரியாது. எதுவாக இருந்தாலும் வா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வந்துருது. நான் நிறையா பைக்ஸ் வாங்கணுன்றதான் என்னோடய ஆசை. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் சம்பாரித்து நான் நிறையா பைக்ஸ் வாங்குவேன். அந்த நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்குது. 2 பேர் சேர்ந்து ஓடுவோம். வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபேவரட் பைக் எதுன்னு கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க யார்ட்டையும் பைக் இல்லை அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிற NS200 உங்கள் NS-ஆக நினச்சிக்கோங்க. நீங்களும் நான் ஓட்டுறதை நீங்கள் ஓட்டுற மாதிரி நினச்சி ஜாலியாக வீடியோ என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கேஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் போட்டுக்கோங்க. பாய். கைஸ், பார்த்து சேஃபாக இருங்க. பைக் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. தயவு செஞ்சு ஸ்பீடாக போகாதீங்க. பார்த்து சேஃபாக இருங்க. பை.